அனைத்து நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு திருப்பூர் பாபா கார்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய கார்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூரியான ஏரியாக்கள்ல நிறைய வெள்ளம் சூழ்ந்துருக்குங்க. அங்க நிறைய மனிதர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு உண்மையாலுமே எங்களோட வருத்தங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே இடத்துல நிறைய கார்களும் சிக்கி இருக்கு மழை வெள்ளத்துல. அந்த காருக்கு எப்படி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா முடியாதா, அந்த காரினுடைய பார்ட்ஸ் எந்த மாதிரியான டேமேஜஸ் ஆகிருக்கும், அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மழை வெள்ளத்தில் சேதம் அடைஞ்சிருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதாவது நம்ம என்ன பண்ணணுங்கிற 3 ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கார் என்ன பிராண்டோ அதனுடைய சர்வீஸ் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு இம்மீடியட்டாக கான்டாக்ட் பண்ணி உங்கள் கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப்பு, உங்கள் காருக்கு நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு மெயில் மூலமாகவோ இல்லை மொபைல் மூலமாகவோ இல்லை அவங்களோட இன்சூரன்ஸ் ஆப் மூலமாகவோ நீங்கள் தாராளமாக இன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள், ஃப்ளட்டில் உங்கள் கார் லாக் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக அங்கே ரிஜிஸ்டர் பண்ணலாம். தேர்டு சர்வீஸ் ஒர்க் ஷாப்பில் சர்வீஸ் டீமில் நீங்கள் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது உங்கள் கார் என்ன பிராண்டோ அந்த காரினுடைய சர்வீஸ் சென்டர் தனியாக இருக்கும், அங்கே நீங்கள் உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி சப்போஸ் அவங்களும் ஃப்ளட்டில் லாக் ஆகிருந்தாங்க, ஃபோன் எடுக்க முடியல, அவங்களுக்கு எதுவும் ரீச் ஆகலை அப்படின்னா நீங்கள் 1 or 2 days கழிச்சும் கூட நீங்கள் அவங்கள தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இது நீங்கள் அத்தியாவசியமாக பண்ண வேண்டிய விஷயங்க. இந்த 3 ஸ்டெப்ஸுமே யூஸ்டு காராக இருந்தாலும் புது காராக இருந்தாலும் நீங்கள் என்ன பிராண்டு வச்சுருக்கீங்களோ, சர்வீஸ் மெயின்டைன் பண்ணிங்களா, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இமீடியட்டாக கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு. இதுதான் அந்த 3 ஸ்டெப்ஸுங்க. மழை வெள்ளத்துலையும் இயற்கை பேரிழவுலையும் நம்மளுடைய கார் எந்தெந்த மாதிரியான பாதிப்புக்குள்ளாகுது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக சொல்கிறேங்க. 7 விதமான பார்ட்ஸ் கன்ஃபார்மாக டேமேஜ் ஆகும். அதாவது மழை வெள்ளத்தில் ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகிற பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜின் இன்டர்னல்ஸுங்க. இந்த இன்ஜின் இன்டர்னல்ஸ்குள்ளே இருக்க சிலிண்டரில் அந்த பிளாக்ல உங்களுக்கு மழை வெள்ளம் உள்ளே பூந்தாலே ஹைட்ரோலாக் கன்ஃபார்மாக ஆகும். ஹைட்ரோலாக் ஆகும் பொழுது காரினுடைய பிஸ்டனுடைய தன்மை கன்ஃபார்மாக குறையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரப்பர் சீல்ஸ், அதாவது இந்த டோரு, பீடிங்ஸு, இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் சீல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மோல்டு, அந்த மோல்டோட தன்மை கன்ஃபார்மாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மூணாவதாக டேமேஜ் ஆக போகிறது இன்டீரியர் ட்ரிம் அண்ட் பேனல். டோர் கார்டுக்குள்ளார, காருக்குள்ளார டோர் கார்டில் உங்களுக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கும் செல்ஃபோன் வைக்கிறதுக்கும் ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்டர் வளையறதுக்கும் நெளியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். நாலாவதாக டேமேஜ் ஆகிறது எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயரிங்கில் தண்ணி பட்டுச்சுனாலே உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். இந்த மாதிரி பெரிய மழை வெள்ளங்கள் வரும் பொழுது இசிஎம் போர்டில் கண்டிப்பாக பெரிய ஒரு ஃபால்ட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அஞ்சாவதாக டேமேஜ் ஆகிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் சிஸ்டம்ங்க. பிரேக்கிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரேக் ஃப்ளூட்குள்ளார மழை வெள்ளம் உள்ளே போகும் பொழுது பிரேக் பைப்பிங் லைனு, பிரேக் ஃப்ளூடில் இருக்கக்கூடிய டென்சிட்டி எல்லாமே கம்மியாகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி ஃபியூல் டேங்க்குள்ளாரையும் உங்களுக்கு மழை வெள்ளம் உள்ளே போகும் பொழுது ஃபியூல் இன்ஜெக்டரு, ஃபியூல் பைப் லைனு, இது எல்லாமே உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஆறாவதாக டேமேஜ் ஆகிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷனுங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பால் ஜாயிண்டில் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆகிறது. உங்களுக்கு பால் ஜாயிண்ட் காம்பனண்ட்டில் உங்களுக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகிறது அதிகமாகவே இருக்கும். ஏழாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் சிஸ்டம்ங்க. எக்ஸாஸ்ட் சிஸ்டம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்ஸ் அதிகமாகவே டேமேஜ் ஆகும். அதே மாதிரி சைலன்சருக்குள்ளார உங்களுக்கு உள்ள வாட்டர் போச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வாட்டர் ரிவர்ட்ஸ் ஆகாது. உங்களுக்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்லைன் எல்லாமே உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு உண்டான சான்ஸ் அதிகமாகவே இருக்கும்.
இப்போ நம்ம ஷேர் பண்ண விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்டெப் சொல்லியிருந்தேன். மழை வெள்ளத்தில் நம்ம கார் சிக்கிருச்சு அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த 3 ஸ்டெப்பை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மழை வெள்ளங்களில் நம்ம கார் வந்து எந்த மாதிரியான டேமேஜ் வந்து வரும், காருக்கு இதுதான் வரும் அப்படிங்கிற ஒரு பேசிக்காக வந்து ஒரு 7 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.